அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் நீங்கள் 32ஆம் அதிகாரத்துல நீங்கள் கடைசி 2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரேல் புத்திரர் நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. ஆண்டவர் அவனை தொட்டார், அவன் நொண்டி நொண்டி நடந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் அப்படி செய்தான்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய நடையை கர்த்தர் மாத்துறாருங்க. ஏன் நடையை மாத்துறார்? இனிமேல் யாக்கோபே, நீ என்னை தான் சார்ந்து வாழ வேண்டும். என்னை சார்ந்து வாழ்கிற நீ உன் நடவடிக்கைகள் நடைகளில் பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். பழைய மனுஷனாக இருக்கப்படாது, பழைய யாக்கோபாகவே இருக்கக்கூடாது. நடைகளிலே வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்க வேண்டும். என்னை சந்தித்து நீ, தூதர்களை சந்தித்து நீ, உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும். உன் நடவடிக்கையில் மாற்றம், பேச்சில மாற்றம், சிந்தனையில மாற்றம், இப்படி மாற்றம் ஏற்பட வேண்டும். நீ ஒரு மாறின மனுஷனாக இருக்க வேண்டும் என்று உணர்த்துவதற்காகத்தான் யாக்கோபின் நடையை கர்த்தர் மாத்துறார்கள். இது ஒரு அடையாளம். யாக்கோபின் வாழ்க்கையில யாக்கோபு கடந்த காலத்தை போல் இருக்கக்கூடாது. இனி எதிர்காலத்துல நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அதுல இனி இஸ்ரவேலை போல் நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளத்தை வைத்தார். அதுதான் அவன் நொண்டி நொண்டி நடந்தான். நம்ம வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் சில அடையாளங்களை வைக்கிறார். எதுக்கு? எதிர்காலத்தில் இவைகளை நாம் சிந்தித்து நமது நடவடிக்கைகளை நடக்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல மாற்றம் இருக்கணும். பழைய மனுஷனாகவே பழைய நடவடிக்கை இருக்கக்கூடாது. இப்படி யாக்கோபின் வாழ்க்கையில பெரிய மாற்றம் உடனடியே நடக்கலனாலும், இப்படி மாறி மாறி அவர் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை. யாக்கோபோடு கூடவே இருந்தார். அடிக்கடி தடமாறும் பொழுது, தடுமாறும் பொழுதெல்லாம் உணர்த்தினார், நடத்தினார், சீர்படுத்தினார். இன்றைக்கு இது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நீங்களும் நானும் கூட அநேக சந்தர்ப்பங்களிலே இப்படி உருமாற்றம் அடைந்து மறுரூபம் அடைந்து நடக்க வேண்டியவங்க நடக்காம பழையபடியே நடக்கும் பொழுதெல்லாம் கூட கர்த்தர் கைவிடுதல்ல, உணர்த்தி நம்ம சிட்சித்து பல நிலைகளை இரக்கத்தை காண்பித்து நடத்துறாருன்னா ஆண்டவர் எத்தனை இரக்கமுள்ள தெய்வம். கேட்கிறவங்க ஆண்டவரோடு நடக்கையை பலப்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய நடையா இருங்க. ஆண்டவரை நடத்துவார். தேவத்திட்டெல்லாம் நிறைவேறும். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.